வெல்கம் டு சேட்டைக்காரி சேனல். இது நம்ம ஃபேவரட்டான குக்கரி டைம். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிக்கலாம். இப்போது மட்டனை வேக வைக்க போகிறோம். அதுக்கு குக்கரில் மட்டன், மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2லேருந்து 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ 2லேருந்து 3 விசில் விட்டாச்சு. மட்டனை எடுத்து பார்ப்போம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போது மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 750 கிராம் மட்டன் வேக வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போது விழுது அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் சீரகம், மிளகு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வதக்கியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆக்கி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அதோட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட வேக வச்ச மட்டனை சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச விழுதையும் அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேக வச்ச மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவி பண்ண போகிறனால அளவான தண்ணி சேர்த்துக்கிறோம். குழம்பு மாதிரி வேணும்னா நிறைய மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். இப்போது சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.